கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கீரே. கடல் மீது நடந்தீரையா, சாத்தானை ஒடுக்கீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அதுக்கு முன்னாடி உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். யோவான் 14 கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை ஆளே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வேத பகுதியை அடிப்படையாக வச்சு இந்த ஆண்டை நாம் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இயேசு மரிக்க போகிறார். 13ஆம் அதிகாரத்திலிருந்து
அவருடைய மரணத்தை பற்றிய செய்திகள் தான் யோவான் எழுதுகிறார். 12 அதிகாரம் மட்டும்தான் இயேசுடைய போதனைகள், அற்புதங்கள் எல்லாம் அடங்கியிருக்கும். இயேசுடைய கடைசி வார்த்தைகள் இதெல்லாம் 13 அதிகாரத்திலிருந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த 13 அதிகாரத்திலிருந்து இயேசு தம்முடைய மரணத்தை பற்றி அவர் பேச போகிறார். அப்போ நான் போறேன்னு சொல்லுவார். 13 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் போக போறேன். இப்போ சீமோன் பேதுரு கேட்பான், நீர் எங்கே போகிறீர்? 36வது வசனம். அப்ப இயேசு சொல்றாரு, நான் போகிற இடத்துக்கு உங்களால வர முடியாது. 13 அதிகாரம் 36வது வசனம். யோவான் 13:36. அங்கதானே இருக்கீங்க? அப்போ இயேசு இப்படி சொல்லும்போது பேதுரு நான் வருவேன்வா. அப்ப இயேசு சொல்லுவாரு, இல்லை, நீ வேணா பாரு, என்ன நீ மறுதளிக்க கூட செய்வ. ஏன்னா ரோமர்கள் கொடூரமானவர்கள். அவர்கள் என்னை எப்படி நடத்துவார்களோ அப்படிதான் உங்களையே நடத்துவாங்க. நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி தெரியாம என்னையே தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு நீ சிக்கல்ல மாட்டிக்குவ. அந்த அளவுக்கு கடுமையான சூழல்களை நீயும் சந்திப்ப, நானும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள் எல்லாம் கலங்கிட்டார்கள். இப்படி ஒரு நடக்குமா? 3.5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒன்னா சுத்தினவங்க, இப்போ திடீர்னு நான் சாக போறேன்னு சொன்னா, நான் போற பாதையெல்லாம் நீங்களாம் கடக்க முடியாது, அது அவ்வளோ மோசமானது அப்படின்னு அதை சொல்லும்போது இதெல்லாம் அவங்களுக்கு வலிக்குது. அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது பயப்படுறாங்க. அப்போதான் இயேசு 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொல்றாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு, கலங்காதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் சொல்றாரு. கவலைக்கு விசுவாசம் தான் பதில்னு சொல்றாரு. எவ்வளோ குழப்பம் கலக்கம்னா, இந்த இடத்துல கண்ணீர் வர்றதை பத்தி சொல்லலை, அவங்க அழலை. இன்னும் சொல்ல போனா அவங்க யாரும் அழலை, அவங்க எல்லாம் இருதயத்துல குழப்பம் அடைந்து விட்டார்கள். இங்கே உபயோகப்படுத்தப்பட்ட கலக்கம் என்னன்னா, தண்ணீர், கலங்கின தண்ணீரை மையமாக வைத்து பேசப்பட்ட வார்த்தை. ஏதோ கண் கலங்கினதை பற்றி பேசப்பட்டதில்லை. அவங்க யாரும் அழலை, அவங்களாம் ஸ்ட்ராங் பீப்புள். அவங்களாம் ஒருவேளை அழுதுருந்தா கூட இந்த இடத்துல அவங்க அழலை. இவங்க எல்லாருக்குள்ள ஒரு குழப்பம், எப்படி இருக்கும், எப்படி சந்திக்க போறோம், என்ன ஆக போறோம். அதைத்தான் வர வருஷம் பற்றி நம்ம தான் இப்போ கொஞ்ச காலமா, நம்ம டிசம்பர் மாதம் வந்தாலே புயல் நமக்கு எல்லாம் மைண்டில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அந்த வருஷம் கடைசி வந்தாலே ஏதோ ஒன்று வந்து வச்சு செய்ய போகுதுன்னு, வருதான்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு பேரே வருதான்னாங்க, வந்து எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி வருஷம் வருஷம் ஏதோ ஒன்று வந்து ஒரு புயல் வந்து எதையோ ஒன்று பண்ணுது. அது மாதிரி வெறும் புயல் மட்டும் இல்லைங்க, சவால்கள் நமக்கு வருது, கடுமையான காலங்களை சந்திக்கிறோம். அதை சந்திக்கிறது இயேசு அவங்களுக்கு உதவி செய்கிறார். எப்படி இதை சந்திக்க போறீங்க? தனக்கு நேரம் போறது தான் அவங்களுக்கு அது ரொம்ப கம்மி தான் அந்த டைம்ல. மற்ற நேரங்கள்ல அவங்களும் கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்து இருக்கிறாங்க சுவிசேஷத்து நிமித்தம். ஆனா இந்த இக்கட்டு வந்து இயேசுவுக்கு தான் பெரிய இக்கட்டு. ஆனா அவர் பிறர் ஆறுதல் படுத்துற அளவுக்கு அவருக்குள்ள ஒரு தெம்பு இருக்கு. அவருடைய பிரச்சனை தான் ரொம்ப பெருசு. அவர் தான் சிலுவையில் அடிக்கப்பட போறார். அவர் தான் அவ்வளோ கோரமான மரணத்தை எடுத்துக்க போறாரு. இவர்கள் எல்லாம் ஓடி தான் போறாங்க. இவங்களுடைய பிரச்சனை ரொம்ப கம்மி தான். இயேசுடைய பிரச்சனை தான் ரொம்ப பெருசு. ஆனாலும் இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, கலக்கத்துக்கு பதில் விசுவாசம். எப்பெல்லாம் குழப்பம் வருகிறதோ தேவனுடைய வார்த்தை நமக்கு தருகிற நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்றார். தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், அதுதான் கரெக்ட் அப்படின்றார். அப்புறம் சொல்றாரு, தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். இது திருமண மொழி. இது வந்து எல்லாரும் இதை பெந்தகோஸ்தே போதகர்கள்லாம் இஷ்டத்துக்கு மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. இது ஒரு திருமண மொழிநடை. ஒரு கணவன் நிச்சயம் பண்ண பெண்ணை பார்த்து சொல்லிட்டு போவான், நான் வந்து உன்னை நிச்சயம் பண்ணிட்டேன், ஆனா நம்ம திருமண வழக்கம் என்னன்னா, நான் போய் உழைச்சி சொந்தமா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் உன்னை கூட்டிட்டு போய் வாழ வைப்பது தான் நம்ம கலாச்சாரம். இதுதான் நடக்கும். இதுதான் எப்பவுமே நடக்கிறது. யூத திருமணம்னா அப்படித்தான் நடக்கும். அந்த பெண்ணு வீட்டில இருந்து வாங்கி எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அப்படி மாற்றி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் காலங்கள் எல்லாத்தையும் மாற்றணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி மாற்றி விட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் கொடுக்குறாங்கல்ல, அந்த காலத்தில் ஆண்கள் தான் கொடுப்பாங்க.
ஆண்கள் தான் வேலை செஞ்சு நிரூபித்து இந்த பெண்ணை வச்சு காப்பாற்ற முடியும்னு மாமனாருக்கு ப்ரூவ் பண்ண பிறகு தான் மாமனார் பொண்ணை அனுப்பி வைப்பார். அந்த காலம் வந்தால் நல்லா இருக்கும்ல, அது எப்போ வந்தால் நல்லா இருக்கும், அது மாதிரி இருக்குது. ஸோ இவங்க திருமண ஆண்கள் பண்ணும்பொழுது அந்த மாமனார் அந்த ஆண் மகனை வாட்ச் பண்ணின்னு இருப்பார், கட்டுறானா, வீடு கட்டுறானா அப்படின்றான். அப்போ இயேசு சொல்றாரு, எங்க அப்பா பணக்காரரு, என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், எங்க அப்பா நிறைய வீடு வச்சிருக்காரு, அதுல ஒரு வீட்டில் எடுத்துன்னு போய் உன்னை வாழ வைக்கிறது என்னால முடியும், அது எனக்கு ரொம்ப சுலபம், அது பண்றது எனக்கு லேசு. ஏன்னா எங்க அப்பா பணக்காரரு, அநேக வாசஸ்தலம் வச்சிருக்காரு, அதுல ஒரு வீட்டு கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணி வாழ போறேன்னு சொன்னா உடனே கொடுத்துருவார். ஆனா அது தப்பு, ஊர் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன விரும்புறாங்க, ஒரு கணவன்றதுக்கான முதல் அடையாளம் என்ன, அவன் அவங்க மாமனாருக்கு நிரூபிக்கணும். என்ன நிரூபிக்கணும், சொந்தம் சுய உழைப்புல ஒரு நிலத்தை வாங்கி வீடை கட்டி அதுல கொடுத்தன அதுல போய் தன் மனைவியை கூட்டு போய் அதுல வாழ வைக்கணும். இதுதான் யூத திருமண கலாச்சாரம். அப்ப இயேசு சொல்றாரு, எங்க அப்பா வீட்டுல நிறைய வாசஸ்தலம் இருக்கு, அதை எடுத்துக்க கூடாதுல்ல, நான் யூதர்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஒரு வீடு கட்ட போறேன், நான் ஒன்று கட்டுறேன், என் மனைவிக்காக நான் கட்டுறேன். அந்த லாங்குவேஜ் தான் இங்க பேசுறார், அந்த மொழி நடையை பயன்படுத்தி. ஏன்னா யூதர்களுக்கு போறேன்னு சொன்னாலே அந்த மனைவி நிச்சயம் பண்ண பெண்கள் சில நேரத்தில் அந்த கணவனோட கூடவே இப்போவே போயிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அவன் என்ன சொல்லிட்டு போவான், அந்த பாரு நான் போறேன், உனக்காகத்தான் வீடு கட்ட போறேன், நான் போயிட்டு பாருங்க 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில், அதாவது பொண்ணுகிட்ட சொல்றான், இந்த பாரு அழாத, நான் போறேன், நான் போய் வீடை கட்டிட்டு உன்னை வந்து நான் இருக்க போற இடத்துல உன்னை கூட்டிட்டு போய் வச்சுக்குவேன், அழாத, கவலைப்படாத, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே யூத சீஷர்களுக்கு இப்போ விஷயம் புரியுது. இவர் போறதே ஒரு நோக்கத்துக்காக, இவர் மரிக்க போறது ஒரு நோக்கத்துக்காக, எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக நடக்க போகிறதே தவிர நான் ஏன் குழப்பம் அடையணும், நான் குழப்பம் அடையல. அப்போ அவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதுக்கெல்லாம் என்ன வழி, இது என்ன? 4வது வசனம் இயேசு சொல்றார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். என்ன மாதிரி நான் செய்ய போறேன், எந்த மாதிரி நான் பண்ண போறேன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். அப்போ தோமா சொல்றான், இந்தியாவுக்கு வந்த தோமா இயேசுவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம், இதெல்லாம் எப்படி நடக்கும்னு எங்களுக்கு புரியல, இதெல்லாம் என்ன நீர் பேசுறீரே எங்களுக்கு புரியல, இது என்ன மாதிரி செஞ்சு முடிப்பீர், இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா, இதெல்லாம் எங்க வாழ்க்கையில் நடக்குமா, நீர் எங்களை போய் வந்து கூட்டிட்டு போவீரா, இதெல்லாம் காரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தோமா சொல்றான், இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்போ இயேசு சொல்றாரு, நானே வழியும் நானே வழி, என்ன பார்த்துக்கோ, என்ன நம்பு, நீ அதெல்லாம் எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் நீ யோசிக்காத, நான் தான் வழி, என்னை கூட்டிட்டு போவீரா, இது கட்டுவீரா, இதை செய்வீரா, அதெல்லாம் நீ யோசிக்க, அதெல்லாம் போட்டு தலையை போட்டு பிச்சுக்காத, உன் இருதயம் கலங்காம பார்த்துக்கோ, தேவனுடைய வார்த்தையை வச்சு உன்னை தேற்றிக்கோ, நான் போய் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன், நான் செஞ்சு உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுவேன், கூட்டிட்டு போறதுக்கான வழி என்னன்னு உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீ எதையும் போட்டு பிச்சுக்காத, நானே அதுக்கான வழி, நான் பண்ணுவேன், அதை நான் பார்த்துக்குவேன் அதை அப்படின்னு இயேசு ஆணித்தரமா சொல்றார். இதை எதுக்கு இப்போ பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நாமளும் அப்படி தானே குழப்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உலகம் நம்மை குழப்பி கொண்டு தான் இருக்குது. நியூஸ்லாம் பார்க்காத வரைக்கும் தப்பிச்சிங்க, வெறும் நியூஸ், இப்போ நியூஸ் பார்த்த காலங்கள் போய் இப்போ ஃபுல்லாக யூடியூப்பு, ஃபுல்லாக ஷார்ட்ஸ், அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அது ஏதோ வசனத்தை விட ரொம்ப நம்பிடுறோம் அதை, அதில் எப்படி குழம்பு செய்யறதுன்னு போடுறான் அதை பார்க்கறது கிடையாது, அது எப்படி ஒரு வீட்டில் நல்லா சமைச்சு டேஸ்டாக கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கறது கிடையாது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறது. அப்புறமா எங்களுக்கு கண்ட மணிக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, வீட்டில் ஆம்பளைங்களாம் ஒரு மாதிரி சாப்பிட்றாங்க, ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்குறீங்கள, அதில் செய்கிறதெல்லாம் பார்த்து ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம், அது தப்பு, அது பார்க்க மாட்டாங்க. ஊரில் இது நடக்குதான்,
இது விலைவாசி ஏறிடுச்சான், இது இப்படியா, அந்த நோய் இப்படி வருதான், இது இப்படி வருதான். அவிசுவாசமான தகவல்களை எல்லாம் நல்லா கேட்டு அதால இருதயத்தை நிரப்பி வச்சுக்கிறோம். ஏசு சொல்றார், நான் சாகிறது உனக்கு உண்மையே குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஆனா நாம குழப்பம் அடையக்கூடாது, நாம் குழம்பி போகக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல குழம்பி இருந்தோம் என்றால், கலங்கி இருந்தோம் என்றால் தெளிவில்லாதவர்கள் என்று அர்த்தம். ஒரு கலங்கின தண்ணீரை நீங்க அதுக்குள்ள அடியில என்ன இருக்குன்னு உங்களால பார்க்க முடியாது. அந்த மாதிரி கலங்கின மனது, குழம்பின மனது வாழ்க்கையை தெளிவா பார்க்காத நிலையில இருக்கிறது. அப்படி தெளிவில்லாத நிலைக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் யாரு, நான் எதுக்காக இதெல்லாம் சந்திக்கிறேன், நான் இந்த மரணத்தின் ஊடாக போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் வந்து உன்னை அழைத்து கொண்டு போக போறேன். தெளிவை கிளியர் பண்றார். அப்போ வசனத்தை வச்சுதான் நம்முடைய குழப்பங்களை எல்லாம் நாம் கையாளணும். நம்ம எவ்வளவு குழப்பங்கள், மோசமான குழப்பம் அது. ஐயோ, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவர், அற்புதம் அடையாளங்களை செய்தவர், ஒரு சிநேகிதன் என்று அழைத்தவர், நண்பனா இருந்தவர், இப்போ நம்மளை திடீர்னு நம்மளை விட்டு போறாரே, பெரிய குழப்பம். ஆனா இயேசு சொல்றாரு, அது நம்ம செய்யக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது. அப்ப குழப்பம் ஆயிட்டேன், அப்ப என்ன பண்றது? இயேசு சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை தருகிற விசுவாசத்தை உடையவர்களா இருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தருகிற அந்த நம்பிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது குழப்பத்துக்கு அதுதான் பதில். அப்புறம் இயேசு சொல்றாரு, நான் போய் செய்வேன், நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றார். இது என்னத்துக்காக சொல்றேன்னா, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன்னு முன்னாடி உங்களுக்கு வாக்கு பண்ணல. இத்தனை நாள் வாக்கு தத்துவத்தில் கர்த்தர் உண்மையா இருந்தார், இன்னைக்கு கொஞ்சம் நான் உண்மையா இருக்க ட்ரை பண்றேன். ஏன்னா பிரசங்கியாருங்க கையில மைக் கட்சிச்சுன்னா போயினே இருக்கும். அதை எப்படியாவது விளக்கி சரியா சொல்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு தான், வேற கதை சொல்றதுக்கு இல்லை. எப்படியாவது உங்களுக்கு அந்த சத்தியம் வந்து சேர்ந்துடணுன்ற ஒரு ஆசை தான், வேற எதுக்கும் டைம் எடுத்துக்க மாட்டோம் நாங்க. இல்லைன்னா அது வேஸ்ட், அது அப்படி டைம் எடுத்து ஒரு பிரயோஜனம், குப்பை அது. ஆனால் நேரத்தை எதுக்காக எடுத்துக்கிறோம்? உங்களுக்கு வந்து சேர வேண்டியது கரெக்டாக சேர்ந்துச்சான்றதான். தெளிவாயிட்டீங்களா? அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் கட்டுவேன், நான் பண்ணுவேன், நான் இதை செய்வேன், உன்னை கூட்டிகிட்டு போவேன். உடனே தோமா கேட்குறான், அவன் தான் எப்போவுமே டவுட் வருமே அவனுக்கு. அவன் கேட்குறான், இது எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்கள் கூட வர வருஷத்தில் பெரிய நம்பிக்கையோடு ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ சாட்சி கேட்டோம். கர்த்தர் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் இப்படி என்ன நடத்தினார், கர்த்தர் எனக்கு இதெல்லாம் புரிய வச்சார், கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வச்சிருந்தார், கைவிடலை, இதெல்லாம் சொன்னீங்கல்ல. இப்படியெல்லாம் நாம் வர வருஷம் எப்படி இருக்கும்னு கேள்வி வரும்பொழுது அப்போதான் கர்த்தர் சொல்றார், என் மரணம் உனக்கு குழப்பமா இருக்கக்கூடாது. என் மரணத்தினூடாக நான் ஒரு இடத்துல போய் வேலை செய்ய போறேன், நான் அற்புதமான வேலையை செய்ய போறேன். அப்போ கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வழியாக நம்ம வாழ்க்கையில, அவர் வாழ்க்கையில எப்படி அந்த மரணத்தை, அந்த துக்கமான சூழ்நிலைகளை, அந்த சவாலான மனநிலைகளை அவர் அது எப்படி அதை தேவன் எனக்கான ஒரு நல்ல நோக்கம், நல்ல சித்தம், பெரிய திட்டம், ஒரு பெரிய வாசஸ்தலத்தை கட்டுற ஒரு வேலையாக என் மரணத்தை பயன்படுத்துகிறாரோ, அது போல வருகிற ஆண்டுல உங்களுடைய சவால்களான பாதைகளில், சூழ்நிலைகளை, நீங்கள் சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட திட்டங்களை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை அவர் உங்க வாழ்க்கையில செய்வார். அது எப்படி ஆகும்? அடுத்த கேள்வி தோமா கேட்கும்போது கர்த்தர் சொல்றார், நானே வழி, நான் பார்த்துக்கிறேன், அதை நீ ஏன் யோசிக்கிற, நான் செய்வேன், நான் கட்டுவேன், நான் கூட்டிகிட்டு போவேன், நான் உன்னை சேர்த்துக்குவேன், என்னோட வச்சுக்குவேன் அப்படின்னு அவர் அந்த மரணத்தின் நேரத்தில் அந்த ஆறுதலை தருகிற தேவன் இந்த கடினமான சூழ்நிலைகளை, சவாலான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களையும் அப்படிதான் நடத்துவார். இயேசு உங்களுக்கு வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு வழியாக இருக்கிறார். எப்படி ஆகும்னு ஏதாவது கேள்வி இருந்தா, நீரே வழியா இருக்கிறீர் ஆண்டவர், நீரே வழியா இருக்கிறீர். அவங்க இயேசுவை கேட்குறாங்க, இது எப்படி கட்டுவீர், இதெல்லாம் எப்படி நடக்கும்? இயேசு சொல்றார், நானே வழி, எனக்கும் உங்களுக்கும் இயேசுவே வழியா இருக்கிறார். ஆமே. எப்படி ஆகணும் நம்ம அதெல்லாம் போட்டு தலையை பிச்சுக்க தேவையில்லை. அப்படி எண்ணி தான் கொட்டிகிட்டே இருக்குது, முடி சீக்கிரம் விழுந்துடுது, சொட்டை சீக்கிரம் முடி கொட்டிடுது. வாரிட்டு எடுத்து பார்த்தா தலையில் இருக்கிறத விட சீப்பில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாம் நல்லா போட்டு பிச்சுக்கிறோம். எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். மரியாள் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க, இது எப்படி ஆகும். அவ கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தானே.
அவன் நியாயமா தானே கேட்டா, இது எப்படி ஆகும்? ஒரே பதில் தான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதான் பதில். இல்லைன்னா பிச்சுக்கோ. இருக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு தான் கை இப்படி போகுது, அலோன்னு அர்த்தம். இந்த சபையில தான் ரொம்ப சொல்றோம்னு நினைக்கிறேன். இருக்கிறீங்களா, இருக்கிறீங்களா, இருக்கிறீங்களா? எழுப்பி எழுப்பி கேட்க வேண்டியதா. இதை உள் வாங்கிக்கோங்க. எப்படி ஆகும்? தோமா கேட்குறான், என்ன வழி? இதெல்லாம் எப்படி நடக்கும்? சாக போறீர் தெரியுது, ரோமர்கள் உங்களை அடிக்க போறாங்க தெரியுது, ஆனா இதெல்லாம் தாண்டி நீர் வேற எதையோ பார்க்கிறீர். எங்களுக்கு உம் சரீரத்தில் உண்டாகிற காயங்களை தான் நாங்க பார்க்கிறோம், ஆனா நீர் எதை பார்க்கிறீர்? எங்களுக்கு கிடைக்க போற சுகத்தை பார்க்கிறீர். நீர் உம்முடைய சரீரம் பிக்கப்படுகிறத தான் நாங்க பார்க்கிறோம், ஆனா உம்முடைய தழும்புகள் எங்களை ஆரோக்கியமாக்குறத நீர் பார்க்கிறீர். உம்முடைய தரித்திரத்தை, உம்முடைய அவல நிலையை, நிர்வாணமா சிலுவையில் தொங்க விட்டதை நீர் பார்க்கிறீர். ஆனா எங்களுக்கு நீர் எப்படி பார்க்கிறீர்? அதை எங்களை ஐஸ்வர்யவான்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக ஆக்குறதுக்கான வேலையா அதை பார்க்கிறீர். அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? கலக்கத்தை எப்படி எடுக்கிறது? நீங்க கலங்கிட்டு வீட்டில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா வேலை செய்யாது எதுவுமே. இன்னும் கலக்கத்தின் மேல கலக்கம் தான் வரும். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள இருந்தாதான் பலத்தின் மேல் பலன் அடைவான். அவருடைய வார்த்தை கேட்க கேட்க தான் அவன் பலத்தின் மேல் பலன் அடைவான். இதை வாசித்து முடிக்கலாம். ரோமர் வாசித்து முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம். இதை வாசிங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? உங்க இருதயம் கலங்கக்கூடாது, அதுல தெளிவா இருந்துக்க. எவ்வளவு இருதயம் கலங்குதோ அவ்வளவு தெளிவாயிடும். கலக்குகிறவர்கள் தான் அதிகம், நம்மளை குழப்பம் படுத்துகிறவர்கள் தான் அதிகம், நம்மை குழப்புகிற செய்தி தான் அதிகம். உலகத்துல கொட்டி கிடக்குது, எக்கச்சக்கமா கிடக்குது. யூ கேனாட் ஃபைண்ட் எனி குட் நியூஸ் இன் திஸ் எர்த். இந்த உலகத்தில் நீங்கள் தேடி பார்த்தாலும் நல்ல செய்தி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி நல்ல மாதிரி காட்டியிருக்கோம், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதான் இந்த உலகம், மாயை. சாலோமன் சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயையாக இருக்கிறது, எல்லாம் மாயை, மீனிங்லெஸ். ஸோ யூ கேனாட் ஃபைண்ட் எனி குட் நியூஸ் ஆன் திஸ் எர்த். நல்ல செய்தி ஒன்று இருக்குன்னா அது கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. மற்ற எல்லார்கிட்டையும் வர்ற நல்ல செய்தி சலிச்சிருதில்ல நமக்கு. நல்ல பையனான்னு தான் கேட்டு கல்யாணம் பண்ணுறோம், நல்ல பொண்ணான்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம், நல்ல வீடு நல்ல குடும்பம்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம். அப்புறம் தானே தெரியுது யார் யார் எப்படின்னு. சிலர்லாம் தலையாட்டுறீங்க, இன்னும் நீங்களாம் கரெக்ட் மாதிரி, நீங்களாம் கரெக்ட் மாதிரி தலையாட்டிக்கிறீங்க. சந்தோஷப்பட்டுக்கும் கொஞ்சம். ஆனால் எல்லாரும் பிரச்சனையில் தான் இருக்கிறோம். எல்லாருடைய வண்டவாளமும் தண்டவாளமும் அப்புறம்தான் தெரியுது. எங்கேயும் நல்லது இல்லையே, நல்லது கெட்டு போயிடுச்சு. பாவம் என்றைக்கு உள்ள நுழைந்ததோ தேவன் பூமியை பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. 1ஆம் அதிகாரம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, தேவன் பூமியை பார்த்தார், அது மிகவும் சீர்கெட்டு இருந்தது. நல்ல பூமி சீர்கெட்ட பூமியா மாத்திடுச்சு, பூமியை கெட்டு போ பண்ணிடுச்சு. அப்போ பூமி கிட்ட இருந்து நீங்க நல்ல எதிர்பார்க்கலாம் கூடாது, நல்லதெல்லாம் வரவே வராது. அதனால தான் சொல்றேன், 2026 என்ன தரும்? ஒன்றும் தராது. கேலண்டர் தரும், ஒரு கட்டைப்பை தரும். கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு கட்டைப்பையும் கேலண்டரும் தரும், அவ்வளோதான் வரும். சர்ச்சில் கூட உங்களுக்கு ஒரு கேலண்டர் வேணால் தருவாங்க. 2026 என்ன தரும்? கேலண்டர் தரும். 2026 என்ன தரும்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என் கர்த்தர் எனக்கு என்ன தருவாருன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் கர்த்தர் என் கண்ணீரை துடைப்பார், என் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்துவார், என் கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. இதை படிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. குழப்பத்தை இன்றைக்கு கையாள கற்றுக்கொண்டு செல்லுங்கள். ஆமாம், குழப்புகிற உலகம், குழம்புகிறேன், குழப்பம் அடைகிறேன்.
இயேசுவே தான் மரணத்தை பற்றி சொல்லும்போது சீஷர்கள் குழப்பம் அடைந்தார்கள். இயேசு சொன்னார், குழம்பாதீங்க, விசுவாசமுடையவர்களாக இருங்க, இந்த தீமையிலையும் ஒரு நன்மை காத்திருக்கிறது. இவர்கள் என்னை அடிக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நான் போறதே வாசஸ்தலத்தை கட்ட போறேன்றார். அப்போ உங்க தீமையை நீங்க எப்படி பார்க்கணும்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன். அதுல எல்லாத்தையும் சொல்ல போறதில்ல, ஒன்று தான் நான் படிக்க போறேன். 14வது வசனத்துல பின்னணி தொடங்குது. தேவனுடைய பிள்ளைகள் யார் அதான் சொல்லுது, அங்கிருந்து வருது. ஆனா நான் அதை பத்திலாம் பேச போறதில்ல. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசித்து அவர் எனக்காக மரித்து தேவனிடத்தில் என்னை சேர்க்கும்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்று உள்ளமர ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். அவர் வந்து வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறார். இப்பொழுது நாம் பயப்படுகிற பிள்ளைகள் இல்லை, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற, ஒளிந்து கொண்டு பயந்து ஒளிந்து கொண்ட ஆதாம் போல அல்ல, தைரியமாய் அவர் சமூகத்தில் நின்று அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். 17ஆம் வசனம் சொல்லுது, அப்படி பிள்ளைகளாக இருந்தா சுதந்திரராய் இருக்கிறோம். அப்புறம் சொல்லுது, பிள்ளைகள்னா பாடுகளிலும் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெறும் மகிமையில மட்டும் பிள்ளைகள் இல்லை, வெறும் சுதந்திரத்துல மட்டும் பிள்ளைகள் இல்லை, பாடுகளில் கூட நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். நம்முடைய பாடுகள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் கூட அவருடைய பிள்ளைகள் என்பதை தான் நமக்கு காட்டுது. அவருடைய பிள்ளைகளா இருந்தா, அதனால தான் இயேசு பிள்ளையா இருந்து பாடும் பட்டார். அப்ப பாடுகளும் நம்முடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்பதை மாற்ற முடியாது. அவருடைய பிள்ளைகள் தான் நீங்கள். அவருடைய ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நான்லாம் கடவுளுடைய பிள்ளை இல்லை போல இருக்குது, அதனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு இல்லை. பாடுகளும் அவருடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கிறது. ஆனா இப்ப படிக்கிறேன் கேளுங்க, 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த காலை வேளையிலே இப்படி எண்ணுங்கள். இனி வரும் போக மகிமைக்கு இக்காலத்துல நீங்க படுகிற பாடுகள் ஒப்பானவைகள் அல்ல. இனி வரம் போகிற மகிமைக்கு இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற காரியங்கள் ஈடானவைகள் அல்ல. அந்த மகிமை இதைவிட பெரிதானதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சகித்து கொண்டிருக்கிற, பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு கண்ணீரோடு நீங்கள் பொறுமையாய் அதெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வரப்போகிற மகிமைக்கு ஈடானவைகள் அல்ல. அப்போ இனி எல்லாம் சொல்லுங்க, இனி. இனினா ஃப்ரம் நவ்னு அர்த்தம். ஃப்ரம் நவ்னா இனிமேல் அதுதான் எதிர்பார்க்கணும். நீங்க பாடுகளை பெரிதாக்கி கொண்டு உட்கார்ந்து துக்கம் அடைஞ்சிக்கிட்டு உடஞ்சி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பாருங்க, தயவு செய்து கேளுங்க. நீங்க பிரசங்கம் கேட்கறது எதுக்குன்னா, உங்க கண்ணோட்டத்தை மாத்திக்கிறதுக்கு தான் இவ்வளவும் பண்றோம். நீங்க கண்ணோட்டத்தை மாத்திக்கிறதுக்கு இந்த பாருங்க ஆறுதலுக்காக இங்க பிரசங்கம் பண்ணல. நாங்க நல்லா கவனிச்சுக்குங்க. ஏதோ கொஞ்ச நேரம் கண்ணை தொடச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் நீங்க அழுவுறதுக்காக இங்க பிரசங்கம் பண்ணல. நாங்க தேவனுடைய வார்த்தை எதுக்காக போதிக்கப்படும், ஒரு சபை எதுக்கு, ஒரு போதகர் எதுக்கு இப்படிலாம் லைட்டெல்லாம் போட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார், எதுக்கு இப்படிலாம் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் போய் திரும்ப திரும்ப அதே பழைய கண்ணீரோட துக்கத்தோட குழம்பி வாழ்றதுக்காக இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவன் இன்னும் 3 நாள் கழிச்சு, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் இந்த வருஷத்துக்கு முடிவு வருது. ஆனால் உங்கள் குழப்பத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடியே முடிவை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். சொல்றாரு, இனிமே உன் பாடுகளை பெருசா பார்க்காத, வரப்போகிற மகிமையை பெருசா பாரு. ஹல்லேலூயா. வரப்போகிற கனத்தை பெருசா பாரு. அதனாலதான் இயேசுவால தனக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, அந்த காலத்துல இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகும்போது காசு கொடுத்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு கூட்டி வச்சிருந்தாங்களா. இந்த யூதர்கள் போக போக முட்டாளாயிட்டானுங்க. அங்க அழுத பெண்கள்ல ஒரு கூட்டம் வந்து காசு கொடுத்து ஒப்பாரி வச்சிருந்தாங்களா. இப்பெல்லாம் பாருங்க, யாரெல்லாம் அழுவுறது கிடையாது. இப்பெல்லாம் வந்தாங்களா அப்படி பார்த்துட்டு ஒரு மாலையை போட்டு கிளம்பிடுறாங்க. பாருங்க, இந்த நாட்டில் இருக்கிற கலாச்சாரம் என்ன, வாசல்ல வச்சு எல்லாரையும் வர வச்சு ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துடும். அழுத சாட்சிலாம் இருக்கு பாருங்க. கட்டி பிடிச்சி அழுது அப்பா சாமி பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க. இந்த துக்க வீட்டில் வெளிநாட்டுலாம் பாருங்க, வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அதை எடுத்துக்கிட்டு வந்து அங்கே வச்சு மாட்டி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் பெருசாகவே காட்ட மாட்டாங்க. அதான் செத்துட்டாரு அப்புறம் என்னத்தை பெருசா அப்படின்னு. அங்கே நம்ம ஊரில் தான் ரொம்ப 3 நாள்லாம் வச்சுருப்போம்.
ஏசி போட்டியை வச்சு அது உள்ளெல்லாம் வச்சிருக்கோம். துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி கண்ணீர் வடிக்கிறதுக்கு இயேசுவுக்கு காசு செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போல்லாம் பாருங்க, முன்னாடிலாம் அழுதாங்க. இப்போ ஒரு நாள் ரோட்டில் ஒரு ஓன்னு அழுகுற சத்தம், என்னன்னு பார்த்தா சாவு போகுது. டேப்பர் கார்டில் அழுகுறத போட்டு வச்சிருக்கான், அது அழுதுகிட்டு போகுது. போறவனுங்களாம் பட்டாசு வச்சுக்கின்னு இப்படி தூக்கி போட்டுட்டு தான் போறானுங்க. ஆனால் வண்டி அழுதுகிட்டு போகுது. யாரோ கத்தி அழுகுறாங்க போலன்னு வாசலை பெட்டி பார்த்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் அழுகைய. இயேசுவுக்கும் அப்படிதான் இயேசு சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், ஏன்னா இந்த சிலுவை நிரந்தரம் அல்ல, மகிமைதான் எனக்கு நிரந்தரம். இந்த பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த கால வேளை சொல்றேன், இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறவைகள் நிரந்தரம் இல்லை, வரப்போகிற மகிமை தான் நிரந்தரம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன காண்கிறீர்களோ அவைகள் அநித்தியமானவைகள். நீங்கள் என்ன காண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் தான் நித்தியமானவைகள். அப்போ உங்களை எப்படி திடப்படுத்திக்கணும், எப்படி குழப்பத்தை மாத்திக்கணும்? அப்ப என் குடும்பம் மாறும். இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இந்த வார்த்தையை கேட்க கேட்க என் வீட்டு நிலைமை மாறும். ஏன்னா இந்த பாடுகள் இக்காலத்து பாடுகள், வரப்போகிற மகிமை. அப்போ வரப்போகிற மகிமை என்று ஒன்று உங்களுக்கு இருக்குது. இக்காலத்து பாடுகள்னு எது உங்களுக்கு இருக்குதோ, இக்காலத்து பாடுகள் எவ்வளவு நிஜமோ, வரப்போகிற மகிமைன்றதும் நிஜம் தானே. தேவனுடைய வார்த்தை அதை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதே. அப்போ இக்காலத்து பாடுகளை நீங்கள் எவ்வளவு 100 மடங்கு அது நான் அதை உணர்றேன், வலிக்கு தாங்க முடியலன்னு சொல்றீங்களோ, வரப்போகிற மகிமையும் எதிர்பார்த்து காத்திருங்கள். வரப்போகிற மகிமைக்காக உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்து காத்திருங்கள். ஏன்னா ஒன்று மட்டும் பாதி நடந்துச்சுன்னா அது முழுமை இல்லை. அது பாடுகள் பாதி தான். உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் முழுமையானவைகள் அல்ல, பாடுகள் பாதி தான். இன்னொரு பாதி இருக்கு, அது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மகிமை. அதனால தான் இயேசு சொன்னார், எனக்காக காசை கொடுத்தலாம் அழாத. நான்லாம் அப்படி அழக்கூடிய காரியத்தை சந்திக்கல. என் பாடுகளுக்கு இன்னும் 3 நாள் காத்துட்டு இருக்குது. என் பாடுகளுக்கு இன்னும் 3 நாள் தான் காத்துட்டு இருக்குது. நான் இந்த சிலுவையை காலமெல்லாம் சுமக்க போறதில்லை. இந்த சிலுவையை தூக்கி போட்டு உயிரோடு எழும்ப போறேன் நான். தேவன் எனக்கு இந்த உலகத்துல உயர்ந்த நாமத்தை கொடுக்க போகிறார். இப்போ ஒரு கல்லனுக்கு மத்தியில என்னை கொண்டு போய் நிறுத்துறீங்க, ஆனா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை எனக்கு கொடுக்க போகிறார். அந்த பார்வையை நீங்களும் உடையவர்களா இருக்கணும். இக்காலத்து பாடுகள், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உள்ளத்தை தேற்றிக் கொள்ளுங்கள், தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க தனியாலாம் கிடையாது, நீங்க தனியாள் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அன்னைக்கு இயேசு சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கும் சொல்றேன். உங்கள் இருதயம் கலங்க தேவையில்லை. உலகம் கலங்கும், நீங்க கலங்க தேவையில்லை. உலகம் சோர்ந்து போகும், நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. உலகம் பயப்படும், நீங்க பயப்பட தேவையில்லை. உங்கள் தேவன் உங்கள் பாடுகளை ஆசீர்வாதங்களாக மாற்றுகிற தேவன். உங்கள் தேவன் உங்களுடைய கடுமையான சூழ்நிலைகளை வாசஸ்தலங்களாக மாற்றுகிற தேவன். உங்கள் தேவன் உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற தொல்லைகளை மகிமையாக கனமாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் தயவுகளை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே, தயவுகளை நாங்கள் பார்க்கட்டும். உம் மகிமையை காண்பாய் என்று நாற்றம் எடுத்த சரீரத்தை பார்த்து சொன்னீரே, நாற்றம் எடுத்த சரீரத்தை பார்த்து சொன்னீரே, என் மகிமையை காண்பாய். நாங்கள் பாடுகளை பார்த்து பயந்து சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சந்திக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் உடைந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் பயப்பட தேவையில்லை, இனி நாங்கள் கலங்க தேவையில்லை. கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு பராக்கிரமம் செய்வீர். கர்த்தர் எங்களுக்கு ஜெய கம்பீரமாக இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறீர். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொள்ள தந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளமெல்லாம் இப்பொழுது மகிழ்ந்து களி கூறுகிறது ஆண்டவரே. எல்லா குழப்பம் நீங்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய ஆண்டை குறித்த ஒரு தெளிவு எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயம் நீங்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் நிலைமை, எங்க வீட்டின் நிலைமை, எங்க கடன் நிலைமை, எங்களுடைய தொழில் நிலைமை, எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை ஆண்டவரே இன்னும் அதிக மகிமையை காணட்டும். இந்த மகிமை ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய மகிமை நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை ருசித்து பார்க்கிற இடமா இது இருக்கட்டும் கர்த்தாவே. நீர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே துதிக்கிற இடமா இது இருக்கட்டும் ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.